தூக்கி போட்டால் கீழே விழுந்து விடும். ஆனால் அந்த உலோகத்தையே சரி பண்ணி காற்றிலே பறக்க வைக்கிறார்கள், விமானமாக, தண்ணீரிலே கப்பலாக ஓட விடுகிறார்கள். நினைத்து பாருங்கள். அப்போ அறிவு, மனிதனுடைய அறிவை சேர்த்து, அந்த அறிவோடு அங்கு இருக்கக்கூடிய பொருளை சேர்த்து, அந்த பொருள் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தை சேர்த்து, அந்த இயக்கத்திற்குரிய பேலன்ஸை சேர்த்து, அறிவு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த பொருளை எப்படி, அதில் இப்போ உலோகத்தை எப்படி சரியாக்கினால் காற்றில் பறக்கும் என்ற நிகழ்வை உருவாக்கும் அந்த அறிவோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்று. இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது? மறுபடியும் மூளையிலிருந்து வருகிறது. ஆல்வா எடிசனுக்கு மூளையிலிருந்து தானே வந்தது, ஐன்ஸ்டீனுக்கு மூளையிலிருந்து தானே வந்தது, ஆர்க்கிமிடிஸுக்கு மூளையிலிருந்து வந்தது, அப்துல் கலாமுக்கு மூளையிலிருந்து வந்தது, அலைபேசியை கண்டுபிடித்த விஞ்ஞானிக்கு மூளையிலிருந்து வந்தது அலைபேசி, தொலைபேசியை கண்டுபிடித்தவர் கிரஹாம் பெல்லுக்கு மூளையிலிருந்து வந்தது, ரைட் சகோதரருக்கு எங்கிருந்து வந்தது விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு. ஸோ மறுபடியும் அவர்கள் அந்த காலத்திலே தனக்குள்ளே இதிலிருந்து தான் வருகிறது என்பதை அவர்கள் கவனித்தார்களோ இல்லையோ, ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொன்னதும் திருவள்ளுவர் சொன்னதும் ஒன்றுதான். உள்ளுக்குள்ளே இருப்பதை எடுக்க தெரிய வேண்டும். சரி, உள்ளுக்குள்ளே எடுக்கும்போது வெளியில் இருப்பதையும் கவனித்து எடுக்க வேண்டும். இந்த எடுப்பதற்கு மனம்தான், அங்கதான் மனத்திட்பம். மனதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள், கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்ன ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயம் சொன்னால் எளிமையாக கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். அதை நீங்கள் எனக்கு நினைவு ஏற்படுகிறது என்று கூறுகிறீர்கள், எங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்கன்னு சொல்றோம். சொல்லுகிறீர்கள், இந்த மாதிரி நான் இதை படித்தேன், இதை பார்த்தேன், இதை கேட்டேன்னு சொல்லுகிறீர்கள். அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அல்லவா? இந்த நினைவை கொண்டு போனதும் திருப்பி அந்த நினைவை கொண்டு வருவதும், கன்சென்ட் டு கன்சென்ட். எல்லா நேரத்திலும் அதே எல்லா நினைவுகளும் வந்து விடாது. எதை பார்க்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட நினைவை எடுத்து வருகிறது. அது சம்பந்தப்பட்ட இப்போ நேற்று வரை இந்த பாடம் நடத்தினர்களை இதிலிருந்து என்ன சொல்லுகிறார், அதிலிருந்து அந்த அந்த செய்திகளை எல்லாம் உள்ளே பதிய வைக்கப்படுகிறது. இந்த பதிவு செய்தலுக்கும் உள்ளே இருந்து எடுத்தலுக்கும் காரணமாக ஒரு கருவி இருக்கிறது, அதுதான் மனது. அவ்வளவுதான். இதை போன்றுதான் பரீட்சைக்கு படிக்கிறோம். தேர்வில் எழுத போகும்போது அந்த கேள்விக்குரிய பதிலை சரியாக எழுதுபவர்கள் அந்த கேள்விக்குரிய பதிலை மட்டும் எழுதுவோம். அப்போ அதை எடுத்து வருவது, அப்போ எடுத்து வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கிறதே, அதுதான் மனம். இந்த மனம் என்பது திட்பமாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் கூறுகிறது. மனத்துக்கண் மாசிலனாக இருத்தல் என்பது வள்ளுவன் கூறுகிறார். ஏன் மனம் மட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும், மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால், மனதிற்கும் அறிவிற்கும் அதாவது மனதிற்கும் ஏற்கனவே மூளையில் சேர்க்கப்பட்டிருக்கும் அறிவிற்கும் டிஃபரண்ட் இருக்கிறது. இது ஒரு கருவி. இந்த கருவி எப்படின்னு சொன்னா, நீங்க நரம்பு மாதிரி ஒரு விசுவலைஸ்டு கான்செப்ட் கிடையாது. எப்படி எண்ணம் என்பது ஒரு விசுவலைஸ் பண்ண முடியாத நம்ம அறிவை எப்படி நாம் ஒரு காட்சி பொருளாக காமிக்க முடியாதோ, அதையும் எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய ஒரு மைக்ரோ சென்சிட்டிவிட்டி உள்ளதுதான் உள்ள இருக்கக்கூடியது. அந்த மனமானது திட்பமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான், எல்லையற்ற சக்தியினுடைய இருப்பிட மூளை, எல்லையற்ற சக்தி மூளைக்குள்ளே இருக்கிறது, எல்லையற்ற சக்தி தூண்டுதலால் வருகிறது, எல்லையற்ற சக்தி எடுத்து செல்வதற்கும் எல்லையற்ற சக்தியை வெளியே கொண்டு வருவதற்கும் மனம் வேண்டும். அந்த மனம் திட்பமாக இருக்க வேண்டும். எப்ப திட்பமாக இருக்கிறது, திடமாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது என்றால் அங்க மாசு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எடுத்து செல்லும் போதும் திருப்பிய நமக்கு கொடுக்கும் போதும் அந்த ப்ராசஸ் ஆஃப் கண்டினியூட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கருவி, மனம் என்ற கருவி, அதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அப்புறம் பேசுவோம்.
ஒன்று எடுத்து செல்கிறது, ஒன்று நமக்கு திருப்பி எடுத்து கொண்டு வருகிறது. இதில் சந்தேகமே கிடையாது, எளிமையாக. அப்புறம் எடுத்து செல்லாமல் எப்படி நமக்கு நினைக்கும் போது அதை எடுக்க முடியும்? நீங்கள் இப்போ மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்கிறீர்கள் என்றால் சென்னைக்கு எது சம்பந்தமாக செல்கிறீர்களோ அது சம்பந்தமாகத்தானே எடுத்து சொல்லுகிறீர்கள். சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது சம்பந்தமாக. நமது வீடு நமக்கு தெரிகிறதே, இந்த வீடு தான் என்னுடைய வீடு என்று நாம் நினைவுபடுத்தும் போது கரெக்டாக வருகிறோமே. அப்போ அங்கே தான் டிஸ்லொகேட் ஆனால் தான் மனம் அலைகிறது. மனம் அலைகிறது என்றால் என்னவென்றால், மனம் எப்படி அலையும் என்றால், இந்த எண்ணங்களை எப்போ நமக்கு டென்ஷன் வருகிறது, ஸ்ட்ரெஸ் வருகிறது, மன அழுத்தம் வருகிறது, மன இறுக்கம் வருகிறது என்பதையெல்லாம் நாம் எப்போ உணர முடியும்னா, அது சாதாரணமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது உள்வாங்கும் போது அழகாக ஒரு இடத்துக்கு ஒருங்கிணைந்து உள்வாங்க தொடங்கும் போது இன்னொரு எண்ணத்தை போடுவோம். அந்த இடத்துல தான் பதஞ்சலி யோகத்தினுடைய விஷயம். சித்தத்தில் ஒரு கல்லை போடுற எடுத்து ஒரு குளத்தில் நன்றாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் நிரம்பிய குளத்தில் ஒரு சின்ன கல்லை போட்ட உடனே அப்படியே அலையலையா உருவாகுது. இதை காட்டிலும் பல கோடி மடங்கு மென்மையானது இந்த மனத்தினுடைய ஃப்ரீக்குவென்சி. அந்த இடத்த தான் நீங்கள் புரியணும். மனம்னா என்னமோ ஒரு பொருளாக நினைத்து விட வேணாம். மைண்ட் இஸ் அ மேட்டர்ன்றாங்க, மைண்ட் இஸ் அன் எனர்ஜின்றாங்க. நீங்கள் கரண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளவு பெரிய இயந்திரங்களை இயக்குது, எத்தனை 1000 வாட்ஸ்களை இயக்குது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வருது. இந்த ஜெனரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 100 அடி 500 அடிக்கு மேலே கூட கொண்டு போகுது, 1000 அடிக்கு மேலே கொண்டு போகுது. எவ்வளவு பெரிய லிஃப்டெல்லாம் பாருங்க, எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போகுது. அவ்வளவையும் இயக்கக்கூடிய ஒரு கரண்ட்டை நாம் பார்த்து விட்டோமா? இதுவரைக்கும் பார்த்திருக்கோமா? கரண்ட்டை பார்த்திருக்கோமா? கடவுளை பார்க்கிறோமோ இல்லையோ, கரண்ட்டை நாம் இயக்குகின்ற ஒரு கரண்ட், ஒரு மின்சாரத்தை நாம் பார்க்கின்றோமா? இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் நம் கண் முன்னாலே இருக்கிறது. இது ஒன்றும் வெளியே போய் தெரிய வேண்டியதில்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம்தான் இந்த மின்சாரம். நான் பழைய கதையெல்லாம் சொல்ல வரல. இந்த மின்சாரத்தை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அது இயங்குகிறது உண்மை என்றால், மனம் என்பது அதை போன்று இது மின்சாரம் என்பது ஒரு ஃபெரோசியஸ் எக்ஸிகியூஷனல் சென்சிட்டிவிட்டி உள்ளது. அப்படி என்றால் அதற்கு எல்லா தன்மையும் உண்டு. அடிச்சிடும், கரண்ட் அடிக்குதுன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் மனம் என்பது ஒரு மெலோடியஸ் ஃப்ரீக்குவென்சி உள்ளது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெலோடியஸ் ஃப்ரீக்குவென்சி. அவ்வளவு உலகத்திலே த லாஸ்டஸ்ட் மென்மை கொண்டது தான் அந்த மனம். அப்படிப்பட்ட ஒன்று இருக்குன்னு தான் உள்ள வாங்குறதை எடுத்து போகுது. அந்த எடுக்கிறதையும் கொடுக்கிறதையும் சரியா தெரிஞ்சாதான், அதைத்தான் ஆங்கிலத்தில் அவர்கள் சொல்றாங்க, கரெக்ட் இன்புட் கரெக்ட் அவுட்புட். அந்த எடுக்கிறதையும் கொடுக்கிறதையும் முதல்ல தெரிஞ்சாதான் எல்லையற்ற சக்தியை புரிய முடியும். எப்படி நாமக்குள்ளே இன்புட் பண்ணுகிறோமோ, எப்படி எடுக்க தெரிந்தோமோ என்று தெரிந்தால்தான். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் என்று விஞ்ஞானமாக உணர முடிகிறது. அவர் உணர்ந்திருக்கிறார். இல்லை என்றால் அவர் இவ்வளவு எழுதியிருக்க முடியாது, இவ்வளவு பேசி இருக்க முடியாது. உயிரோடு நம்மோடு இருந்தவர் தானே. எல்லோரும் பார்க்கப்பட்டவர். நமக்கு இந்த வயதில் பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவர் இருந்ததற்குரிய அத்தனை விஷயங்களும் நேரடி உண்மைதானே. இவ்வளவு எப்படி பேசியிருக்க முடியும்? இவ்வளவு எப்படி சொல்லியிருக்க முடியும்? அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லையே. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வருது அவருடையது. ஒரு காலத்தில் பூஜை புனஸ்காரம் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கொண்டிருக்கும் போது கரெக்ட்ல கடைசியில் சொல்றார், all the rituals are secondary to know the God என்று முடிக்கிறார். அது எலிவேஷனல் இன்டெலிஜென்சஸ். ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து அறிவினுடைய தாக்கத்தினாலும் தனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லையற்ற